கூட்டம் அதிகமாகுது, மூச்சு திணறல், உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எத்தனை முறை சொல்லியும் புசி ஆனந்த் அவர்களும் மாவட்ட செயலாளரும் கேட்கவில்லையா? விஜய் வேணும்னே காலதாமதமா வந்ததுனாலதான் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்ததுன்னு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பரபரப்பு புகார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல பரப்புரையில ஈடுபட்டாங்க. கரூர்ல கூட்ட நெரிசல்ல எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கிறது. தமிழகத்தையே மீளா துயர்ல ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில நாமக்கல் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளரான எஸ் சாந்தகுமார் அவர்களுடைய புகார் குறித்தான தகவல்கள் ஒன்றுதான் வெளியாகி இருக்கு. இந்த எஃப்ஐஆர்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 27ஆம் தேதி 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நாமக்கல்ல தியேட்டருக்கு பக்கத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்களுக்கு பரப்புரை கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில கிட்டத்தட்ட 250 காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. விஜய் அவர்கள் 12 மணிக்கு நாமக்கலுக்கு வருவாங்க அப்படின்னு நிறைய தொலைக்காட்சிகள்ல சொன்னதுனால காலையில 7 மணில இருந்தே பொதுமக்கள், அந்த கட்சி தொண்டர்கள் சேலம் ரோடு, மெயின் ரோடு, திருச்சி ரோடு, நாமக்கல் தியேட்டர், நாகராஜபுரம்னு பல இடங்கள்லயும் குவிய தொடங்கியதா சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வேணும்னே காலதாமதமா வந்ததுனாலதான் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்தது. 20 நிபந்தனைகளோட இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில பல இடங்கள்ல நிபந்தனைகள் மீறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மெயின் ரோடின் வழியா 2:45 மணி அளவுல தான் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததாகவும், கூட்டம் அதிகமா இருந்ததுனால தாவேக கட்சியுடைய மாவட்ட செயலாளரான திரு சதீஷ் அவர்கள் கிட்டையும் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் கிட்டையும் காவல்துறையினர் இது குறித்து எச்சரிக்கை விடுத்தும் அவங்க கண்டு கொள்ளாம இருந்ததாகவும் இந்த புகார்ல சொல்லியிருக்காங்க. அப்பதான் நிறைய தொண்டர்கள் ஒரு பல் மருத்துவமனையுடைய பெயர் பலகையின் மேல ஏற அந்த பெயர் பலகை விழுந்து அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இந்த புகார்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல பரப்புரை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கட்டாய நிபந்தனைகள் இருந்தாலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்தோட அந்த கட்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் வேணும்னே திட்டமிட்டு விஜய் அவர்கள் வரதுக்கு 4 மணி நேர காலதாமதம் செய்ததாகவும் இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிகமான கூட்டத்தினால பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில மருத்துவமனை சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வெளியான இந்த தகவல்கள் சமூக வலைதளங்கள்லயும் பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு.